Greetings aspirants, welcome to Career Academy. நான் முருகன். 12th standard NCERT-ல ecologyன்ற யூனிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீட் 2025ல வந்து நம்ம ecology அப்படின்ற யூனிட்ல இருந்து ஒரு சில லெசன்ஸ்ல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த விதத்துல நம்ம இன்னைக்கு வந்து ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் இந்த ஒரு லெசன்ல இருந்து பாப்புலேஷன் இன்ட்ராக்ஷன் அப்படின்றது அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இதுல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றதும் அதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். இப்போ இன்ட்ராக்ஷன்ல there are 6 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன்ஸ் நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல பிரிடேஷன் இருக்கும், பாராசைடிசம் இருக்கும், மியூச்சுவலிசம், கமென்சலிசம், அமென்சலிசம். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். இதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் சம்பந்தப்பட்ட ஒரு இமேஜை நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா யூ கேன் see the sea anemone and clownfish. ஸோ இந்த ரெண்டு ஆர்கானிசமும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இன்ட்ராக்ஷன் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோனுடைய கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஜென்ரலா நம்ம இந்த ஒரு இன்ட்ராக்ஷனை பத்தி படிக்கும்போது ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருக்கும், இல்ல ரெண்டுமே மைனஸ் இருக்கும், இல்ல ரெண்டுமே பிளஸ் இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த இன்ட்ராக்ஷனுடைய சிம்பிளையும் வந்து தெரிஞ்சிருந்தா இந்த வீடியோனுடைய கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அடுத்து என்ன டாபிக் நம்ம இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணலான்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.